மகிழ்ச்சியுடன் வரவேற்பு. ரமதான் மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். பாவ மன்னிப்பு, தௌபா. கடந்த கால பாவங்களை விட்டும் அல்லாவிடம் மன்னிப்பு கோரி தூய்மையான மனதுடன் நோன்பை தொடங்க வேண்டும். நற்செயல்களை அதிகரித்தல், குர்ஆன் ஓதுதல், தர்மங்கள் செய்தல், தராவீஹ் தொழுகையில் ஈடுபடுதல் போன்ற நற்கருமங்களை அதிகரிக்க திட்டமிடுதல். நோன்பின் சட்டங்களை அறிதல், நோன்பு முறிக்கும் காரணிகள் மற்றும் நோன்பின் ஒழுங்குமுறைகளை முன்கூட்டியே கற்று உணர்ந்து கொள்ளுதல். பிறை பார்த்தல், ரமதான் பிறையை தேடி உறுதி செய்து நோன்பை முறையாக தொடங்குதல். ரமதான் என்பது பசி தாகத்தை உணர்ந்து சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளும் மாதமாகும். சாத்தான் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படும் இந்த கண்ணியமிக்க மாதத்தில் நன்மைகளை அறுவடை செய்ய வேண்டும்.